வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு கேள்வி. ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் சொல்யூஷனுக்குள்ள நீங்க ஆல்கஹால ஊத்துறீங்க. ஊத்துன அடுத்த நொடி அந்த ஆரஞ்சு சொல்யூஷன் டக்குன்னு அடர் பச்சை நிறமா மாறுது. அங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சின்ன நிறமாற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ஒழிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற டாபிக் யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இப்ப ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை தயாரிக்க பல வழிகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம அதுல ரொம்ப அடிப்படையான ஆல்கஹால்ஸ்ல இருந்து எப்படி தயாரிக்கிறதுன்ற ஒரு முக்கியமான மெத்தடை பத்தி மட்டும் ஆழமா பார்க்க போறோம். இந்த டாபிக் ஏன் முக்கியம்னா, இத புரிஞ்சுக்கிட்டா ஒரு பொருளை நம்ம விரும்புற இன்னொரு பொருளை எப்படி துல்லியமா மாத்துறது, அதுவும் பாதி வழியில நின்னுடாம இல்ல ரொம்ப தூரம் போயிடாம அந்த கண்ட்ரோல் எப்படி சாத்தியமாகுதுன்னு கத்துக்கலாம். வாங்க இத இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நாம ஆல்கஹால்ஸ்ல இருந்து தயாரிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன். இப்போ ஆக்சிடேஷன்ன்றது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல்ல இருந்து எலக்ட்ரான்ஸை வெளியெடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்தா உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஒரு செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து எலக்ட்ரான்ஸை எடுத்தா கீட்டோன் கிடைக்கும். ஒரு நிமிஷம், இங்க பிரைமரி செகண்டரின்னு சொல்றீங்களே, அதை சட்டுன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்த முடியுமா? நிறைய பேருக்கு அதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா. இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆல்கஹால்ல OH குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கோ அந்த கார்பன் கூட ஒரே ஒரு கார்பன் மட்டும் அட்டாச் ஆகியிருந்தா அது பிரைமரி ஆல்கஹால். 2 கார்பன் அட்டாச் ஆகியிருந்தா அது செகண்டரி ஆல்கஹால். 3 கார்பன் அட்டாச் ஆகியிருந்தா அது டெர்ஷரி ஆல்கஹால். அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். சோ பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால்ல இருந்து கீட்டோன். நீங்க கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அங்க கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அது அவ்வளவு முக்கியம்? நல்ல கேள்வி. இங்க கண்ட்ரோல் தான் எல்லாமே. ஏன்னா நீங்க ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த எலக்ட்ரான் எடுக்கிற கருவியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிட்ட இருந்து எலக்ட்ரானை எடுத்ததும் அது ஆல்டிஹைடா மாறும். ஆனா அங்க நிக்காது. அந்த பவர்ஃபுல் ஏஜென்ட் அந்த ஆல்டிஹைட் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புடுங்கி அதை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திரும். நமக்கு தேவையானது ஆல்டிஹைட், ஆனா கிடைக்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ரியாக்ஷனை ஆல்டிஹைட் கட்டத்துல நிறுத்துறது தான் கண்ட்ரோல். ஓகே, அப்போ நாம சரியான கருவிய, சரியான ஏஜென்ட்ட பயன்படுத்தணும். மாலிக்யூலர் லெவல்ல, அதாவது அணுக்கள் அளவுல இந்த எலக்ட்ரானை எடுக்கும்போது சரியா என்ன நடக்குது? ஒரு நிமிஷம். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்கஹால்ல OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன்ல ஒரு CH பாண்ட் இருக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது அந்த CH பாண்டியும் OH குரூப்ல இருக்கிற OH பாண்டியும் உடைச்சு அங்க ஒரு C டபுள் பாண்டை உருவாக்குறோம். இதுதான் அடிப்படையான மாற்றம். சோ இதற்கான ஆங்கர் டெஃபினிஷன் என்னன்னா, aldehydes and ketones are prepared primarily by the controlled oxidation of primary and secondary alcohols, respectively, using selective oxalazide agents that control the extent of oxidation. இங்க மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தவறு இருக்கு. பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாறுது, செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறுது. அப்போ டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஏதாச்சும் கிடைக்குமேன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா அது முடியாது. ஒரு நிமிஷம், ஏன் முடியாது? அதுலயும் தான் OH குரூப் இருக்கு. நாம இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணா என்ன ஆகும்? அந்த மாலிக்யூல் சும்மா உடைஞ்சு போயிடுமா, இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். காரணம் அதோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர். நாம முன்னாடி பார்த்த மாதிரி ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு OH குரூப் இருக்கிற கார்பன் கிட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜனை நாம எடுக்கணும், அதாவது ஒரு CH பாண்டை உடைக்கணும். ஆனா டெர்ஷரி ஆல்கஹால்ல அந்த கார்பன் கூட 3 டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் தான் அட்டாச் ஆயிருக்கும். ஹைட்ரஜனே இருக்காது. உடைக்கிறதுக்கு அங்க CH பாண்டே இல்லாததால நீங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டாலும் இந்த வகை ஆக்சிடேஷன் நடக்காது. ஸ்ட்ரக்சர் தான் அதோட ரியாக்டிவிட்டியை தீர்மானிக்குது. வாவ், ஓகே. சோ அந்த கண்ட்ரோலும் ஸ்ட்ரக்சரும் தான் இங்க ஐட்டமே. இது இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஏதாவது அனாலஜி இருக்கா? இருக்கு. ஆக்சிடேஷனை ஒரு பழத்தோட தோலை உரிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹாலுக்கு 2 அடுக்கு தோல் இருக்கிற ஒரு பழம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது ஒரு மெதுவான தோல் உரிக்கிற கருவியை பயன்படுத்தினா அது முதல் லேயர் தோலை மட்டும் உரிக்கும், நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஆனா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்,
அதாவது ஒரு வேகமான சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தினா அது 2 லேயரையும் சேர்த்து உரிச்சு பழத்தை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்திடும். That's a great way to visualize it. நீங்க சொன்ன அந்த தோல் உரிக்கிறது மாலிகுலர் லெவல்ல நடக்கிற எலக்ட்ரானை எடுக்கிற ப்ராசஸ்க்கு ஒரு சரியான கற்பனை. அந்த முதல் தோல் உரிக்கிறது முதல் CH பாண்ட உடைக்கிறது மாதிரி. ஆமா, செகண்டரி ஆல்கஹாலுக்கு ஒரே ஒரு அடுக்கு தோல் தான் இருக்கு. அதை உரிச்சா கீட்டோன் கிடைக்கும். அதுக்கு மேல உரிக்கிறதுக்கு தோல் இல்ல. டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு நீங்க சொன்ன மாதிரி உரிக்கிற மாதிரி தோலே இல்ல. அதனால ரியாக்ஷனே நடக்காது. சரி, இந்த கண்ட்ரோல் இப்ப நமக்கு சாத்தியமா இருக்கு. எப்பவுமே இப்படித்தானா? அதாவது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கெமிஸ்ட்க்கு ஆல்டிஹைடு வேணும்னா அவங்க என்ன பண்ணால? அவங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. எக்ஸாக்ட்லி, அங்கதான் விஷயமே இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல PCC, அதாவது பெரிடீனியம் குளோரோக்ரோமேட் மாதிரி செலக்டிவ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்க்கு இது ஒரு பெரிய தலைவலியா இருந்துச்சு. அவங்க பிரைமரி ஆல்கோஹால்ல இருந்து ஆல்டிஹைட் தயாரிக்கணும்னு ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிப்பாங்க. ஆனா அது சரியா ஆல்டிஹைட் ஸ்டேஜ்ல நிறுத்த முடியாம அது பெரும்பாலும் ஓவர் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். அவங்களுக்கு இது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாவே இருந்துச்சு. PCC மாதிரி கருவிகள் வந்தது ஒரு புரட்சி மாதிரி. ஏன்னா முதல் முறையா கெமிஸ்ட்க்கு அந்த ரியாக்ஷன் மேல ஒரு துல்லியமான கண்ட்ரோல் கிடைச்சது. இது மருந்து தயாரிப்பு மாதிரி துறைகள்ல புது புது வழிகளை உருவாக்குச்சு. Incredible. So we're talking about a real scientific breakthrough. சரி, நாம பேசினத ஒரு படமா மனசுல ஓட்டி பார்க்கலாமா? நிச்சயமா. இது ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க முன்னாடி 3 டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கு. ஒண்ணுல பிரைமரி ஆல்கஹால், இன்னொன்னுல செகண்டரி ஆல்கஹால், மூணாவதுல டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கு. இப்போ 3லயும் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற குரோமிக் ஆசிட்ன்ற ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை சேர்க்கறீங்க. முதல் டெஸ்ட் டியூப், அதாவது பிரைமரி ஆல்கஹால் இருக்கிறது, நீங்க சேர்த்த அடுத்த நொடியே ஆரஞ்சு கலர்ல இருந்து அடர் பச்சை நிறமா மாறும். உங்களுக்கு ஆல்டிஹைடு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது டெஸ்ட் டியூப், அதாவது செகண்டரி ஆல்கஹால், அதுவும் ஆரஞ்சுல இருந்து பச்சையா மாறும். உங்களுக்கு கீட்டோன் கிடைச்சிருக்கு. ஆனா மூணாவது டெஸ்ட் டியூப், அதாவது டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கிறத பாருங்க. ஆரஞ்சு கலர் அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. நோ ரியாக்ஷன். அப்போ அந்த ஆரஞ்சு டு கிரீன் கலர் சேஞ்ச் தான் ரியாக்ஷன் நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி சாட்சி இல்லையா? இட்ஸ் தி விஷுவல் ப்ரூஃப். ப்ரெசைஸ்லி. அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது குரோமியம். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அது ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுவே ரெடியூஸ் ஆகி Cr3+ மாறுது. இந்த Cr3+ தான் பச்சை நிறத்துல இருக்கும். So the color change from orange CrVi to green Cr3+ is the proof that oxidation has occurred. Wait a second. So அந்த கலர் சேஞ்ச் வெறும் ஒரு கூல் லேப் ட்ரிக் மட்டும் இல்ல. இந்த பிரின்சிபலுக்கு நிஜ உலகத்துல ஒரு பெரிய நிறுவனத்தோட வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா? Absolutely. Pharmaceutical companiesல மருந்து தயாரிக்கும் போது ஒரு ஆல்டிஹைடு ஒரு முக்கியமான இடைநிலை பொருளா, அதாவது இன்டர்மீடியேட்டா தேவைப்படும். உதாரணத்துக்கு சில வகை ஸ்டெராய்ட்ஸ் அல்லது வைட்டமின்ஸ் தயாரிக்கும் போது இது நடக்கும். அது ஒரு பிரைமரி ஆல்கஹால்லேருந்து தான் தயாரிப்பாங்க. அங்க அவங்க ரொம்ப கவனமா PCC மாதிரி ஒரு மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர், டைம் எல்லாத்தையும் மைக்ரோ செகண்ட் அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அந்த கண்ட்ரோல் தப்புனா என்ன ஆகும்? அந்த முழு பேட்ச் மருந்து வீணா போயிடும். கொஞ்சம் கண்ட்ரோல் தப்புனாலும் ஆல்டிஹைடு ஓவர் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். ஒரு $multi-million பேட்ச் ஆஃப் மெடிசின் இந்த ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ல நாம தேர்ந்தெடுக்கிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை பொறுத்து அதோட தலைவிதி நிர்ணயிக்கப்படும். So this concept is absolutely critical in the real world. அது மட்டும் இல்லாம நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி எத்தனால ஒரு பிரைமரி ஆல்கஹால குரோமிக் ஆசிட் கூட சேர்த்தா அந்த ஆரஞ்சு டு கிரீன் கலர் சேஞ்ச் உடனே நடக்கும். அப்போ அசிட்டால்டிஹைடோல ஒரு மாதிரி பழ வாசம் வரும். நீங்க உடனே அந்த ஆல்டிஹைடை டிஸ்டில் பண்ணி எடுக்கலைனா அது இன்னும் ஆக்சிடைஸ் ஆகி அசிட்டிக் ஆசிடோட, அதாவது வினிகரோட புளிப்பு வாசம் வர ஆரம்பிச்சிடும். வாசமே மாறிடும். வாவ், இதுல ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ், அதாவது நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கா? இருக்கு. அது நம்ம ஏற்கனவே பேசின டெர்ஷியரி ஆல்கஹால் விஷயம்தான். யூ மைட் திங்க் டெர்ஷியரி ஆல்கஹால்ல OH குரூப் இருக்கு, அதுவும் ஒரு ஆல்கஹால் தானே, ஸோ அதையும் எப்படியாவது ஆக்சிடைஸ் பண்ணலாமேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலி முடியாது. வை? ஏன்னா ஆக்சிடேஷனுக்கு CH பாண்டை உடைக்கணும். டெர்ஷியரி ஆல்கஹால்ல அந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கிட்ட H ஆட்டமே இல்ல. அதனால அதால கீட்டோனா மாற முடியாது. அதோட அமைப்பு அதோட விதியை தீர்மானிக்குது. ஃபேண்டாஸ்டிக். இது ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா மாணவர்கள் மறக்கவே கூடாத சில முக்கியமான பாயிண்ட்ஸை தொகுத்து சொல்லலாமா?
What are the exam-safe clarity lines? Okay, let's nail this down for your exams. The number one rule to remember is PASK rule. Primary alcohols are oxidized to aldehydes and secondary alcohols are oxidized to ketones. PASK. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. PASK. Got it. மாணவர்கள் இந்த டாபிக்ல செய்யற பொதுவான தவறு அல்லது அவங்க மாட்டிக்கிற ட்ராப் எது? அது நம்ம point 2. Tertiary alcohols cannot be oxidized under these conditions. ஏன்னா the carbon bearing the OH group has no hydrogen. இது ஒரு ரொம்ப பொதுவான கேள்வி. Tertiary alcohol கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. The answer is no reaction. ரைட். நாம பயன்படுத்துற கருவிகளை பத்தி, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் பத்தி என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? That's point 3. Mild oxidizing agents like PCC, pyridinium chlorochromate, primary alcohols aldehyde-ஓட நிறுத்திடும். ஆனா strong oxidizing agents like acidified KMNO4, aldehydes-ஐயும் தாண்டி carboxylic acids வரைக்கும் oxidize பண்ணிடும். So, your choice of agent determines your final product. And the visual cue we talked about, அந்த நிறமாற்றம். Exactly. Point 4. இந்த reactionல oxidizing agent-ஓட color change, for example, orange chromic acid to green, ஒரு முக்கியமான indicator. It visually confirms that the reaction is happening. Finally, இந்த புரோ ப்ராசஸ்ல கார்பனுக்கு என்ன ஆகுது? What's happening to the carbon atom itself? Good question. That's our final key point. Point 5. ஆல்கஹால்ல இருந்த ஆல்டிஹைட் அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும்போது எந்த சென்ட்ரல் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாயிட்டே போகுது. எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேர் ஆக்சிடேஷன். So when we zoom out, இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதோட பிக் பிக்சர் என்னன்னா, இது வெறும் விதிகளை மனப்பாடம் பண்றதில்ல. கெமிஸ்ட்ரியில சிந்தசிஸ்ன்றது துல்லியத்தையும் கட்டுப்பாட்டையும் பற்றியது. ஏவையும் பியையும் கலக்கிறது மட்டும் இல்ல. நம்ம உருவாக்குற பொருளை அது ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு உயிர்காக்கும் மருந்தா இருந்தாலும் சரி, அதை சரியா வழிநடத்த சரியான கருவிய மைல்ட் ஏஜென்ட் ஆர் ஸ்ட்ராங் ஏஜென்ட் தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான். Exactly. And if you forget everything else from this conversation, just remember this one line for your exams. Primary alcohols give aldehydes, secondary alcohols give ketones, and tertiary alcohols do not react under these conditions. இந்த ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்க நிறைய கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லிடலாம். நாம லேப்ல சரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சிடேஷனை கண்ட்ரோல் பண்றத பத்தி பார்த்தோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்பும் நாம சாப்பிடுற சாப்பாட்டை ஆக்சிடைஸ் பண்ணி தான் எனர்ஜி உருவாக்குது. நம்ம உடம்பு எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலும் இல்லாம பாடி டெம்பரேச்சர்லயே எப்படி இவ்ளோ துல்லியமா ஆக்சிடேஷனை கண்ட்ரோல் பண்ணுது? இயற்கையோட மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் என்னவா இருக்கும்? Think about it.